இலங்கையில இருக்கிற 2 முக்கியமான தேரர்கள் சொல்றதையும் விட, சர்ச்சைக்குரிய 2 நபர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும், அரசாங்கத்துக்கும் நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. சிங்கள மக்கள் கிளர்ந்தெழ முடியும். நாங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த போராட்டம்ன்றது மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பா மாற முடியும்னு சொல்லி ஒரு தேரர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுக்கிறாரு. இந்த அரசாங்கம் முஸ்லிம் கடும்போக்குவாதிகளை உருவாக்குறதுக்கு, முஸ்லிம் கடும்போக்குவாதிகளை அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களுக்குள்ளேயும் சில முக்கியமான நிறுவனங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்குமான ஒரு முயற்சியை முன்னெடுக்கப்பட்டு வருது. அதுல பிரதானமான நபராக இருக்கிறவர் அரசாங்கத்தினுடைய பிரதி அமைச்சர் முனீஃப் முலாஃபர் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இன்னும் ஒரு பிக்கு சுமத்துறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளாகி இருக்கிறதுக்கு பின்னால சொல்லப்படாத ஒரு சில கதைகள் இருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்படுற விதம்ன்றது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதுலயும் குறிப்பா இனவாத அரசியல்வாதிகளுக்கும் இனவாத பௌத்த பிக்குகளுக்கும் அது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே முடியாம இருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேரில் கிடைச்சா முன்னுக்கு இருந்தா வெட்டி சாப்பிடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் அந்த பிக்குகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேல உருவாகி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சாமானிய மக்கள், சாதாரணமான மக்களை பொறுத்த வரைக்கும் அனுரகுமார திசாநாயக்கன் சொல்லப்படுறவர் இந்த நாட்டில் இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகளில் வித்தியாசமானவர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொள்ற விதத்தை பொறுத்த வரைக்கும் வடபகுதிக்கு போனாலும் சரி, மலையகத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள் பார்க்கறதுக்கு சாதாரணமாக கூட்டம் கூட்டுறது, இந்த புதினம் பார்க்கறதுக்கு கூடுற கூட்டத்துக்கும் எங்கள் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி கிட்ட போறதுக்கும் இடையில, அந்த நெருக்கத்துக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயணம் செய்யற இடங்கள்ல எல்லாம் கொடுக்கப்படுற வரவேற்புன்றது 2வது விதம். எங்கள் ஒருத்தர் வந்திருக்கிறார், கிட்ட போக முடியும், கதைக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. அப்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொள்றார். தமிழ் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். வடபகுதிக்கு போற சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு, நெருக்கம், கிட்ட போய் கதைக்கிறது, பழகிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்ற உரைகள்லையும் மிக முக்கியமா சொற்களை தேடி தேடி கவனமா பயன்படுத்துறதையும் தொடர்ச்சியா பார்க்கிறோம். சுதந்திர தின நிகழ்வுல ஆற்றப்பட்ட உரை அதுக்கு நல்ல ஒரு உதாரணம். யாழ்ப்பாணத்துல ஒரு பிக்குவை வச்சுக்கொண்டே சிங்களவர்கள் தென்பகுதியில் இருந்து கொண்டு திட்டமிட்டு எதுக்காக யாழ்ப்பாணத்துக்கு பஸ்களில் கூட்டி போகப்படுறார்கள் என்றதுக்கான ஒரு காரணத்தை, விளக்கத்தை நேரடியாக கொடுத்திருந்தார். அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மலையக தோட்ட தொழிலாளர்களை சந்திச்ச சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோஸ் ஜனாதிபதி ஊடக பிரிவால் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த போட்டோஸை பார்க்குற நேரத்தில் அந்த மக்கள் மனதார ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எங்களுக்கானவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு, மற்ற அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு முக்கியத்துவத்தை அந்த மக்கள் கொடுக்கிறத அந்த முகங்கள், அந்த காட்சிகள் வெளிப்படுத்துது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொண்ட விதம், கையை பிடிக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி கும்பிட வர்ற சந்தர்ப்பத்தில் இல்ல கூட வளையக்கூடாது என்று சொன்ன அந்த சின்ன ஆலோசனையா இருக்கலாம். இது எல்லாமே முக்கியமானது. இதுக்கு முதல்ல இருந்த மலையக அரசியல்வாதிகள் கூட அங்க இருக்கிற மக்களுக்கு இல்ல கும்பிடக்கூடாது, கும்பிடுறது பிழையானதுன்றது சொல்லி கொடுத்திருப்பாங்களா இருந்தா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயணம் செய்த சந்தர்ப்பத்தில் கும்பிடுறதுக்கு யாரும் முன் வந்திருக்க போறது கிடையாது. சமமானவர்கள் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்ற மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஜனாதிபதி கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்றார். யாரும் அளவுக்கு அதிகமா குனிஞ்சு கும்பிட்டு வளையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆலோசனையும் சொல்லியிருந்தார். கையை பிடிச்சு பார்த்ததிலேயே விளங்கி இருந்தது. அதை வார்த்தைகளால் யாராலையும் விவரிக்க முடியாது. அந்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த தொடுகை எவ்வளவு முக்கியமானது என்றது தெரியும். அது பல கதைகளை சொல்லுது. ஒரு போட்டோ 1000 கதைகளை சொல்லும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கையை பிடிச்சு பார்க்குற அந்த போட்டோவா இருக்கலாம், இல்லாட்டி கையை கும்பிடுற நேரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இப்படி பிடிக்கிறதா இருக்கலாம், எல்லாமே பல கதைகளை சொல்லுது. எனக்கு பொதுவா தனிநபர் கொண்டாட்டத்தில் ஈடுபாடு கிடையாது. அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். தனிநபரை தூக்கி வச்சு கதைக்கிறது, இல்லாட்டி தனிநபரை கொண்டாடுறது பிழையானது என்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு எப்பவுமே இருக்கு. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு நபரை ஒரு மிகப்பெரிய சக்தியா பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார், அமைச்சர்கள் யார் என்ற கேள்வியெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்று சொல்லப்படுற நபர் சாமானிய மக்களுடைய ஜனாதிபதி என்ற ஒரு நிலைப்பாடு பல இடங்கள்லையும் உருவாகி இருக்கு. குறிப்பா தமிழர்கள் மத்தியில் அது உருவாகி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அது மலையக தமிழர்களாக இருக்க முடியும், இல்லாட்டி வடகிழக்கில் இருக்கிற தமிழர்களாக இருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஜனாதிபதியா இருக்கிற ஒரு நபர் தமிழ் பேசும் மக்களோட நெருக்கமாக செயற்படுறதை சில சக்திகளுக்கு கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுல
முக்கியமான ஒரு தரப்பு இனவாதம் பேசக்கூடிய பிக்குகள். இந்த மாதிரி அமைதியா இருக்கிற சந்தர்ப்பத்தில் சாமானிய மக்களோட ஜனாதிபதி ஒருத்தர் நெருங்கி பழகிற சந்தர்ப்பத்தில், அதுலயும் குறிப்பா தமிழர்களோட ஜனாதிபதி ஒருத்தர் நெருங்கி பழகிறாருன்னு சொன்னா தமிழர்களுக்கான ஜனாதிபதியா இருக்கிறார், சிங்களவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பௌத்த சாசனத்துக்கு முன்னுரிமையே கிடையாது. பிக்குகள் எல்லாம் சிறையில் அடைக்கப்படுறாங்க, மகா சங்கத்தை சேர்ந்தவர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க, ஒரு சிலையை வைக்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது என்ற மாதிரியான சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. இன்னைக்கு பலாங்கோட கசப்ப தேரர் ஒரு ஊடக சந்திப்பு நடத்துறார். பிணையில விடுவிக்கப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் கசப்ப தேரருக்கு நேற்று நீதிமன்றம் பிணை கொடுத்திருந்தது. இன்றைக்கு ஊடக சந்திப்பு நடத்தி இனவாதமான சில கருத்துக்கள் பேசப்படுது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்னைக்கு புத்த சாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறார். ஒரு சிலை வைக்கிறது எப்படி குற்றமா கருதப்பட முடியும்? இந்த அரசாங்கம் சொல்றதை கேட்டு போலீஸ் செயற்பட்டு கொண்டிருக்கு. சிங்கள மக்கள் சிங்களத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் சிங்கள பௌத்தத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப சாதாரணமான ஒரு போராட்டமா இது ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் காலம் போக போக இது மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பா உருவெடுக்கும். இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிப்போம் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை பலாங்கோட கசப்ப தேரர் விடுத்திருக்கிறார். அந்த திருகோணமலை விவகாரம் என்ன நடந்தது, எதுக்காக அங்க போனோம் என்ற மாதிரியான நிறைய விளக்கங்கள் இன்றைய ஊடக சந்திப்புல பேசப்பட்டிருந்தது. இரண்டாவது முக்கியமான நபர் கலகொடாத்தே ஞானசார தேரர். ஞானசார தேரரும் இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பை நடத்துறாரு. அந்த ஊடக சந்திப்பிலையும் அரசாங்கத்துக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மாதிரியான ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்குமா இருந்தா தேசிய பாதுகாப்பு பேரவையும் அரசாங்கமும் அதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். அதுக்கான காரணம் அவர் சுட்டி காட்டுறது, இலங்கையில் பள்ளிவாசல்களை நிர்வகிக்கிறதுக்குன்னு சொல்லி வக்ஃப் சபைன்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கான நிர்வாக சபையை புதிய உறுப்பினர்களை தலைவரை தெரிவு செய்யறதுக்குன்னு சொல்லி முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாம். அதுக்கான ஒரு புதிய பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் 8 பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்காம் புது நிர்வாக சபைக்குன்னு சொல்லி. பள்ளிவாசல்கள் சம்பந்தமா முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு சுயாதீன நிறுவனத்துக்கு புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்க. அதுல 8 பேருடைய பேர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இந்த 8 பேர்லையும் 2 பேர் பிரச்சனைக்குரிய நபர்கள் கிடையாது. மற்ற 6 பேரும் பயங்கரவாத கடும்போக்குவாத சிந்தனை கொண்டிருக்கிற நபர்கள். இந்த 6 பேரையும் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான அமைப்புக்குள்ள கொண்டு வர்ற சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்தில் எது வேணும்னு சொன்னாலும் நடக்க முடியும். ஈஸ்டர் தாக்குதல் மாதிரியான ஒரு சம்பவம் கூட நடக்க முடியும். இப்ப இருக்கிற பிரதி அமைச்சர், கலாசார மத விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் இந்த மாதிரியான உறுப்பினர்களுடைய பெயரை சமர்ப்பிச்சிருக்கிறார். அவரும் பிரதி அமைச்சரும் ஒரு பயங்கரவாதி, கடும்போக்குவாதிகளை இதுக்குள்ள கொண்டு வர்றார் என்ற மாதிரி கலகொடாத்தே ஞானசார தேரரும் ஒரு புது சர்ச்சையை கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு பின்னால நிறைய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. சில நபர்களை கடும்போக்குவாதிகளா மாற்றுறது, பயங்கரவாதிகளா மாற்றுறது, அரசு நிறுவனங்களுக்குள்ளேயும் சில முக்கியமான நிறுவனங்களுக்குள்ளேயும் கொண்டு தங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சு கொள்றதுக்கான முயற்சி பல இடங்களிலையும் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதனுடைய ஒரு அங்கமாக தான் இந்த வக்ஃப் சபைக்குள்ளேயும் இந்த 8 உறுப்பினர்களோட பெயர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதுல 6 பேர் கடும்போக்குவாத சிந்தனை கொண்டிருக்கிற நபர்கள் இப்பவே நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் இந்த அரசாங்கத்துக்குன்னு சொல்லி கலகொடாத்தே ஞானசார தேரர் இன்றைய ஊடக சந்திப்பில் குறிப்பிடுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுற காலகட்டம், பேசப்படுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் செயற்படுற போற விதத்தை பார்க்குற நேரத்தில் சிங்கள மக்கள் சொல்லி மட்டும் இல்லாமல் சில செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த நாட்டுக்குமான ஒரு ஜனாதிபதியா அனுரகுமார திசாநாயக்க சில செயற்பாடுகள் ஈடுபடுற நேரத்தில் சில நபர்களை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு, அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக கசப்ப தேரராக இருக்கலாம், இல்லாட்டி கலகொடாத்தே ஞானசார தேரராக இருக்கலாம், சில இனவாத பேசக்கூடிய அரசியல்வாதிகளா இருக்கலாம். இந்த மாதிரியான நபர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஜனாதிபதி இந்த மாதிரி மக்களோட நெருக்கமா பழக முடியும்? அதுலயும் குறிப்பா தமிழ் பேசும் மக்களோட ஒரு ஜனாதிபதி நெருக்கமா இருக்கிறாருன்னு சொன்னா மற்ற பக்கத்துக்கு கொண்டு போகப்படுற ஒரு பிழையான செய்தி, இவர் சிறுபான்மையின மக்களுக்கான ஒரு ஜனாதிபதியா மாறிக்கொண்டிருக்கிறார். சிங்கள பௌத்தர்களுக்கு இந்த நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது கிடையாது. இன்னைக்கு மகா சங்கத்தை சேர்ந்தவர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க. கோவில்கள் சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுதான்ற மாதிரியான தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய நிறைய விஷயங்கள் இந்த நாட்களில் பேசப்பட்டிருந்தது. அதனுடைய உச்சகட்டமாக இன்றைக்கு 2 ஊடக சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பிக்குகளுக்கும் இந்த மாதிரியான எச்சரிக்கைகளுக்கும் சிங்கள மக்கள் பௌத்தர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு சொல்லப்படுற கருத்துக்களுக்கும் சில ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். அதில் ஒரு ஊடக நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தினுடைய தலைவர், அந்த தலைவரோட சகோதரரை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சின்றது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. மரண தண்டனை கைதி எப்படியாவது வெளியில் கொண்டு வரப்படுறதுக்கான அழுத்தம் பிரயோகிக்கிறது, இல்லாட்டி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாவது சகோதரனை வெளியில் கொண்டு வர
வரலாம்ன்றதுக்காக ஒரு தொலைக்காட்சி போராடுது. இன்னும் ஒரு பக்கம் இன்னும் ஒரு தொலைக்காட்சியோட உரிமையாளர் ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்கிறார். அவரும் சிங்கள பௌத்தர்களுக்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது, புறக்கணிக்குது. அபிவிருத்தியை முன்னெடுத்தாலும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு முதல்ல பௌத்த சாசனம் பாதுகாக்கப்படணும் என்ற மாதிரி இன்னும் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய தலைவர் அரசியல்வாதியாக மாறியிருக்கிற நபரும் கூட சொல்றார். இந்த மாதிரியான கருத்துக்கள் சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு போகப்படுறது இந்த நாட்களில் அதிகரிச்சிருக்கு. ஒரு பக்கம் சாமானிய மக்களோட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிற மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு பக்கம் இந்த மாதிரியான இனவாத கருத்துக்களை சிங்கள மக்கள் மத்தியில் திணிக்கிறதுக்கான முயற்சின்றது தீவிரமாக இந்த நாட்கள்லையும் முன்னெடுக்கப்பட்டு வருது. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சவாலை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்த அரசாங்கம் வெற்றி கொள்ளுமா, என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.